ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் உள்ள ஒரு முக்கியமான ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 3.8 இதை பார்க்க போகிறோம். கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் த பாலினாமல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2 - √3i as a root. 2 - √3i ஒரு ரூட்டாக உடைய ஒரு பாலினாமல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே புக்கில் எக்ஸாம்பிளாக இருக்குது. அங்கே கான்ஜுகேட் ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருப்போம். ஓகேவா? இங்கே வேறு ஒரு மெத்தடில் இதை செய்கிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா, கொடுத்துருக்கிற ரூட் இருக்குது பாருங்கள். கொடுத்துருக்கிற ரூட்டை எக்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். ரைட் சைடு உள்ள 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ x - 2 = -√3i இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஐயை எலிமினேட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், x - 2² ரைட் சைடில் என்ன இருக்குது, மைனஸ், அதுக்கு ஒரு ஸ்கொயரு, √3 இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்கொயரு, i இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்கொயர். ஓகேவா? தனித்தனியாக ஸ்கொயரை அப்ளை பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், x - 2² இதை என்ன பண்ணிக்கலாம், x - 2 × x - 2 மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆக போகுது, √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஆக போகுது. i² வேல்யூ என்னது, -1. அப்போ 3 × -1 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், x - 2 × x - 2 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இதை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். x × x என்ன கிடைக்கும், x². அதுக்கப்புறம் இந்த -2 இந்த -2 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், -4. ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -4. அப்போ x² அடுத்த டேர்ம் என்ன, ஒரு எக்ஸ் தானே, அப்போ -4x இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் -2 × -2 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், +4. எக்ஸ் டேமுக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட் டேம், அப்போ 4ன்னு போட்டுக்கிறோம். ரைட் சைடு பாருங்கள், 3 × -1 -3 அதை லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகுது, +3 மாறுகிறது. ஓகேவா? இதுக்கப்புறம் 4 + 3 என்ன கிடைக்கும், 7. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னா, x² - 4x + 7 = 0 இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? x - 2² இருக்குது பார்த்தீங்களா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், a - b² யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஷார்ட்கட் ஐடியாங்கிறதுனால இங்கே பயன்படுத்தியிருக்கேன். ஓகேவா? a - b² யூஸ் பண்ணி போடலாம், அல்லது யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியும் செய்யலாம். ஓகேவா?